பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஜி என்டர்டெயின்மெண்ட் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. க்ளோசிங் பேசிஸில் 6% அதிகரித்தது. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. செபி கம்பெனியை தடை செய்திருந்திருக்காங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து. அதனால் ஃபண்ட் ரைசிங் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்தது. அதை எதிர்த்து அவங்க எஸ்ஏடி செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனலுக்கு போயிருந்தாங்க. இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 3143 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைசிங் அவங்க நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் குரூப் என்டிட்டி கிட்ட வேரன்ஸ் அவங்க ஒதுக்குறாங்க ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில். ஸோ அந்த ஃபண்ட் ரைசிங் அவங்க நடத்தலாம் எஸ்ஏடி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அது பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை 6% அதிகரித்தது. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 336 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 86% அதிகரித்தது. ரெவென்யூ 11,337 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரித்தது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 542 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 68% அதிகரித்தது. மார்ஜின் 4.8%, போன வருடம் 3.7% மட்டுமே, 110 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. 2 டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. போன நிதியாண்டிற்கான 3வது டிவிடெண்ட் ₹1.50, நடப்பு நிதியாண்டுடைய முதல் டிவிடெண்ட் 80 பைசா. இரண்டுக்குமே ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21. குவாலிட்டி வால்ஸ் Q1 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு, 51 கோடி ரூபாய். வருவாய் 17% அதிகரித்தது, 868 கோடி ரூபாய். எபிட்டா கிட்டத்தட்ட 50% அதிகரித்தது, 96 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜின் 11%, போன வருடம் 8.6% மட்டுமே, 240 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. வோல்டாஸ் டாடா நிறுவனம் Q1க்கான நம்பர்ஸ். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 214 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 52% அதிகரித்தது. வருவாய் 4,674 கோடி ரூபாய், 19% அதிகரித்தது இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது. எபிட்டா 266 கோடி ரூபாய், 49% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 5.7%, போன வருடம் 4.5% மட்டுமே, 120 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரித்தது. வோல்டாஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஆட்டம்பர்குடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். எதற்காக? ரூம் ஏசி கம்ப்ரஸர்ஸ் மற்றும் அதற்கு தேவைப்படக்கூடிய பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு தெரிவிச்சிருக்கிறாங்க வோல்டாஸ் நிறுவனம். ஃபிசிக்ஸ் வாலா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 78 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே காலத்தில் 120 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்கிறாங்க. வருவாய் 1054 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரித்தது. எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கு, 57 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டர்லையும் நெகட்டிவ்ல தான் இருந்திருக்காங்க. எபிட்டா 76 கோடி ரூபாய் நெகட்டிவ். கொச்சின் ஷிப்யார்ட் Q1க்கான நம்பர்ஸ். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 151 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1094 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 193 கோடி ரூபாய், 20% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 510 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, 17.6%. போன வருடம் 22.7% இருந்தது. NMDC ஸ்டீல் Q1க்கான நம்பர்ஸ். நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 87% விழுந்திருக்கு, 51 கோடி ரூபாய். வருவாய் 3662 கோடி ரூபாய், 6% விழுந்திருக்கு. எபிட்டா 400 கோடி ரூபாய், 50% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 10.9%, போன குவார்ட்டரில் 20.8% இருந்தது, 990 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆர்கிட் ஃபார்மா Q1க்கான நம்பர்ஸ். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 26 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% விழுந்திருக்கு. ரெவென்யூ 368 கோடி ரூபாய், 3% அதிகரித்தது. எபிட்டா 30 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 8.1%, போன வருடம் 8.4% இருந்தது. ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுடைய Q1க்கான நம்பர்ஸ். கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 372 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 60 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒன் டைம் கெயின் இருந்திருக்குங்க. இந்த குவார்ட்டரில் 140 கோடி ரூபாய் ஒன் டைம் கெயின் இருந்திருக்கு. வருவாய் 6344 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கு, 153 கோடி ரூபாய் நெகட்டிவ்ல இருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 222 கோடி ரூபாய் பாசிட்டிவ்ல இருந்திருக்கிறாங்க. ரெகுலேட்டரி இன்கம் 1447 கோடி ரூபாய் இந்த Q1ல. போன வருடம் இதே குவார்ட்டரில் 721 கோடி ரூபாய் மட்டுமே. பாரத் டைனமிக்ஸ் Q1க்கான நம்பர்ஸ். நெட் ப்ராஃபிட் 119 கோடி ரூபாய்,
போன வருடம் இதே குவார்ட்டரில் 18 கோடி ரூபாய் மட்டுமே. ரெவென்யூ 572 கோடி ரூபாய், போன வருடம் 248 கோடி ரூபாய் மட்டுமே. எபிட்டா 83 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. 45 கோடி ரூபாய் நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. எபிட்டா மார்ஜின் இந்த Q1ல 14.5%. டிஷ்மன் கார்போஜன் Q1க்கான நம்பர்ஸ் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 58 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 23 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ 678 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. எபிட்டா 60 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 8.9%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.9% இருந்தது. 1000 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. eastmytrip.com Q1க்கான நம்பர்ஸ் நெட் லாஸ்ல இருக்கிறாங்க. 11 கோடி ரூபாய் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல. போன வருடம் 1.3 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. 134 கோடி ரூபாய். எபிட்டா நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. 14 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.8 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. அனுபம் ரசாயன் Q1க்கான நம்பர்ஸ் நெட் ப்ராஃபிட் 39 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரித்தது. ரெவென்யூ 655 கோடி ரூபாய், 35% அதிகரித்தது. எபிட்டா 162 கோடி ரூபாய், 31% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 24.8%. போன வருடம் 25.6%ஆக இருந்திருக்கு. 3M இந்தியாவுடைய Q1க்கான நம்பர்ஸ் நெட் ப்ராஃபிட் 233 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 31% அதிகரித்தது. ரெவென்யூ 1423 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரித்தது. எபிட்டா 238 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1.5% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 16.7%. போன வருடம் 20.2%ஆக இருந்தது. PTC இண்டஸ்ட்ரீஸ் Q1க்கான நம்பர்ஸ் நெட் ப்ராஃபிட் 29 கோடி ரூபாய், போன வருடம் 5 கோடி ரூபாய் மட்டுமே. வருவாய் 98% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 192 கோடி ரூபாய். எபிட்டா 49 கோடி ரூபாய், போன வருடம் 8 கோடி ரூபாய் மட்டுமே. எபிட்டா மார்ஜின் 25.7%. போன வருடம் 8.6% மட்டுமே. 1710 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஜாகல் ப்ரீபெய்ட் குவார்ட்டர்லி நம்பர்ஸ் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 57% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஒப்பிடும்போது 17 கோடி ரூபாய். ரெவென்யூ 32% விழுந்திருக்கு. 423 கோடி ரூபாய். எபிட்டா 48% வீழ்ச்சியாக பார்த்திருக்கு. 30 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜின் 7.2%. போன குவார்ட்டரில் 9.4%ஆக இருந்தது. புருவங்கரா லாபத்தில் இருக்கிறாங்க. லாபம் அறிவிச்சிருக்கிறாங்க 29 கோடி ரூபாய் இந்த Q1ல. போன வருடம் Q1ல 68 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 62% அதிகரித்தது. 849 கோடி ரூபாய். எபிட்டா 189 கோடி ரூபாய். போன வருடம் 67 கோடி ரூபாய் மட்டுமே. எபிட்டா மார்ஜின் 22.2%. போன வருடம் 12.7% மட்டுமே. 950 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. நாட்கோ ஃபார்மாவுடைய Q1க்கான நம்பர்ஸ் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 207 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% விழுந்திருக்கு. வருவாய் 735 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 45% விழுந்திருக்கு. எபிட்டா 186 கோடி ரூபாய், 67% வீழ்ச்சியாக பார்த்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 25.3%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 43%ஆக இருந்தது. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாய் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. ஆல்கம் லேபரட்டரிஸ் Q1க்கான நம்பர்ஸ் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. 520 கோடி ரூபாய். ரெவென்யூ 3740 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. எபிட்டா 766 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3.7% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 20.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 21.9%ஆக இருந்தது. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. 169 கோடி ரூபாய் கன்சாலிடேட்டட் பேசிஸில். ரெவென்யூ 6215 கோடி ரூபாய், 17% அதிகரித்தது. எபிட்டா 548 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.4% அதிகரித்தது. மார்ஜின் 8.8%. போன வருடம் 10.3%ஆக இருந்தது. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் Q1 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 19% விழுந்திருக்கு. 17 கோடி ரூபாய் கன்சாலிடேட்டட் பேசிஸில். ரெவென்யூ 236 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரித்தது. எபிட்டா 58 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 24.6%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 26.6%ஆக இருந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. LG எலக்ட்ரானிக்ஸ் 10% அதிகரித்தது. LG எக்யூப்மெண்ட்ஸ் 6%, ஜி என்டர்டெயின்மெண்ட் 6%, ஹொனாசா கன்சியூமர் 5%, ஆசாயி இந்தியா கிளாஸ் 4%, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 4%, தீபக் ஃபர்டிலைசர்ஸ் 3%, வெல்ஸ்பன் லிவிங் 3%, ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் 3%, வோல்டாஸ் 2% அதிகரித்தது.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அசோக் லேலண்ட் 3% விழுந்தது, பிரமல் ஃபார்மா 3% வீழ்ச்சி, பிரெயின் பீஸ் சொல்யூஷன்ஸ் 4%, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 4%, நாட்கோ ஃபார்மா 5%, ஒலக்ட்ரா கிரீன்டெக் 6%, சம்மான் கேபிட்டல் 6% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.